أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் அடியார்களே, புனிதமிக்க இந்த ரமலான் மாதத்தினுடைய நோன்புகளை நோற்றவர்களாக அதன் இறுதியிலே நாம் அமர்ந்திருக்கின்றோம். அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் இந்த ரமலான் மாதத்தினுடைய நோன்பினை நோற்றவர்களாக அதனுடைய நன்மையை எதிர்பார்த்தவர்களாக நம்முடைய இலக்கு, ஒவ்வொருவருடைய இலக்கும் மறுமையிலே நாம் மகத்தான வெற்றி அடைய வேண்டும் என்ற உயரிய சிந்தனையிலே நாம் பயணித்து வருகின்றோம். இந்த நோன்பாளிக்கென்று ஏராளமான சிறப்புகளை அல்லாஹுடைய தூதர் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அதிலே குறிப்பாக ஒரு செய்தி அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்லும் பொழுது, லிசாயிமி ஃபர்ஹத்தான், நோன்பாளிக்கு 2 மகிழ்ச்சி இருக்கிறது. ஃபர்ஹத்துன் இந்தல் ஃபித்ர், அதிலே ஒரு மகிழ்ச்சி அவர்கள் நோன்பு திறக்கும் போது ஏற்படுகிறது. ஃபர்ஹத்துன் இந்த லிகாய் ரப்பி, இன்னொரு மகிழ்ச்சி நோன்பின் காரணமாக நோன்பை நோற்று அதனுடைய நன்மை எதிர்பார்த்தவர்களாக நாளை மறுமையிலே இறைவனை சந்திக்கும் பொழுது ஒரு மகிழ்ச்சி என்று அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். நாம் அன்றாடம் நோன்பு நோக்கக்கூடிய நேரத்தில் நாம காலையில் சுபுகிலிருந்து கிட்டத்தட்ட 12 மணி நேரத்திற்கு மேலாக நாம உண்ணாமலும் பருகாமலும் இருக்கிறோம். அப்படிப்பட்ட நேரத்துல ஒரு மாலை நேரம், அந்த அசருடைய நேரம் ஆகிவிட்டது என்று சொன்னால் ஒவ்வொருவருக்குமே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். நமக்கு தேவையான உணவுகளை ஏற்பாடு செய்வது, அதற்கு தேவையான முன்னேற்பாடுகள், என்னென்ன மாதிரியான பொருட்களை வாங்கலாம் நோன்பு திறப்பதற்காக, குடும்பத்தோடு உட்கார்ந்து அந்த நோன்பை மகிழ்ச்சியோடு நாம அதை திறக்க வேண்டும் என்பதற்காக பல ஏற்பாடுகளை நாம் செய்வோம். அதிலும் குறிப்பாக அந்த நோன்பு திறக்கக்கூடிய அந்த சமயத்துல சரியாக பாங்கு சொல்வதற்கு முன்னால் நமக்கு அந்த உணவுப் பொருட்கள் எல்லாம் நமக்கு கண் முன்னே வைக்கப்படும் பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆனந்தம், ஒரு மகிழ்ச்சி ஏற்படத்தான் செய்கிறது. அது நம்மையும் அறியாமலேயே நாம நம்முடைய செயல்பாடுகளை காண்பித்து கொண்டிருப்போம். அப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு ஆனந்தத்தினை ஒவ்வொருவருமே அந்த நோன்பு நோக்கக்கூடிய, அந்த நோன்பு திறக்கக்கூடிய நேரத்தை ஏற்படுத்துகிறது. அப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சி, அந்த நோன்பு திறந்த உடனே வரக்கூடிய அந்த சந்தோஷம், அந்த ஆனந்தம், அந்த நேரத்தில் இருக்கும்போது கூட சொல்லுவாங்க சிலர், துவா செய்யுங்க. துவா செய்யுங்க என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நமக்கு தனிப்பட்ட முறையில எதுவும் சொல்லலை. அப்படிப்பட்ட நேரத்தில் அமர்ந்திருக்கக்கூடியவன் பசியின் காரணத்தினால அந்த உணவை பார்க்கும் பொழுது, அந்த உணவை பாங்கு சொன்ன உடனே பிஸ்மில்லா என்று சாப்பிடும் பொழுது ஒரு மிகப்பெரிய ஆனந்தத்தை அடைகிறான். அதைத்தான் ரசூலுல்லாஹ் அவர்கள் சொல்றாங்க, நோன்பு திறக்கும் பொழுது ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது. அதை இன்னொரு முறை சொல்லும் பொழுது அல்லாஹுடைய தூதர்கள் சொல்கிறார்கள், லா யஸாலுன் நாசு பிஹைர், மக்கள் நன்மையின் பக்கம் இருக்கிறார்கள், நன்மையில் இருக்கிறார்கள். மா அஜ்ஜலுல் ஃபித்ர், அந்த ஃபித்ர் நோன்பு திறக்கக்கூடிய நேரத்தை முற்படுத்துவதற்கு எவ்வளவு சீக்கிரம் நோன்பு திறக்கிறோமோ அவ்வளவு சீக்கிரம். அப்படின்னு சொன்னா பாங்கு சொன்ன உடனே பிஸ்மில்லா சொல்லி சாப்பிட்றணும். அதான் முதல் வேலையாக நமக்கு இருக்கணும். அப்படி ஒரு சந்தோஷமாக முற்படுத்தி செய்யக்கூடியது நன்மையில் இருக்கிறார்கள் என்று அல்லாஹுடைய தூதர் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அப்படிப்பட்ட மகிழ்ச்சி, அந்த சந்தோஷம், அந்த தருணம், இன்னொரு மகிழ்ச்சியை அல்லாஹுடைய தூதர் அவர்கள் நமக்கு சொல்லுகிறார்கள். அது என்ன மகிழ்ச்சி?
நாளை மறுமையிலே தன்னுடைய இறைவனை சந்திக்கும் பொழுது ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி. அதை பற்றி அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லும் பொழுது, நாம் மறுமையில் அந்த இறைவனை சந்திக்கும் பொழுது மகிழ்ச்சி என்று சொன்னால் அதன் மூலம் நாம் நன்மையை பெற்று சொர்க்கவாசியாக ஆகிறோம் என்று அர்த்தம். அப்ப அல்லாஹுடைய மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய நாம் நம்முடைய நன்மையான காரியங்களை அமைத்து அதன் மூலம் நாளை மகத்தான வெற்றி அடையும் பொழுது அந்த வெற்றியின் நேரத்திலே அல்லாஹ் தன் முன் இருக்கக்கூடிய அந்த திரைச்சிலையை அகற்றி தன்னுடைய உருவத்தை, தன்னுடைய பிரம்மாண்ட அந்த உருவத்தை மக்களுக்கு, சொர்க்கவாதிகளுக்கு அல்லாஹ் காண்பிப்பான். அப்படிப்பட்ட நேரத்துல அந்த அடியான் மகிழ்ச்சி அடைகின்றான். அப்ப அந்த மகிழ்ச்சி நமக்கு தேவை, நமக்கு வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும்? நாளை சொர்க்கவாசியாக ஆக வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹுடைய மகத்தான வெற்றி நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய அமல்களை எவ்வாறு அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று பல்வேறு விஷயங்களை அல்லாஹுடைய தூதரும் நமக்கு எடுத்துரைக்கிறார்கள். அதுல குறிப்பாக சொல்லும் பொழுது, ஃபமன் கான யர்ஜு லிகாஇ ரப்பி, யார் தம்முடைய இறைவனை எதிர்பார்த்து சந்திப்பை எதிர்பார்த்து இருக்கிறார்களோ, ஃபல் யாமல் அமலன் சாலிஹன், அவர்கள் நல்ல காரியங்களை செய்ய வேண்டும். வலா யுஷ்ரிக்கு பி இபாதத்தி ரப்பிஹி அஹதா, தன்னுடைய இறைவனுடைய வணக்க வழிபாட்டிலே இறைவனுக்கு நிகராக இணை கற்பித்து விடக்கூடாது. இந்த ரெண்டு அடிப்படையை அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். நாளை சந்திக்கக்கூடிய அந்த சந்திப்பு மகிழ்ச்சிகரமானதாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதனுடைய மிக முக்கியமான அடிப்படையை இரண்டு விஷயங்களை சொல்கிறார். அதுல என்ன இருக்கக்கூடாது? அல்லாஹுக்கு நிகராக ஒரு விஷயத்தை, அல்லாஹுக்கு நிகராக ஒரு கடவுளை, ஒரு சிந்தனையை நம்முடைய உள்ளத்திலே ஏற்படுத்தி விடக்கூடாது. இந்த ஷிர்க்கு வந்து விட்டது என்று சொன்னால் நாளை நம்முடைய மறுமையினுடைய அத்துணை அமல்களும் பாழாகிவிடும். அது நம்ம அனைவருக்குமே தெரிந்த விஷயம். அப்ப அதுல எந்த அளவுக்கு நாம கவனமாக இருக்க வேண்டும்? நாம என்ன தொழுதாலும், என்ன நோன்பு வைத்தாலும், எத்தனை தான தர்மங்கள் நாம் செய்தாலும், எப்பேற்பட்ட வணக்கவாதியாக இருந்தாலும், இந்த ஷிர்க் என்பது உள்ளம் சார்ந்த விஷயம், நாம் வெளிப்படுத்தக்கூடிய செயல் சார்ந்த விஷயம் அல்ல. உலகத்துல நாம முஸ்லிம் என்று அடையாளப்படுத்திக் கொள்ளலாம். ஆனால் உள்ளம் சார்ந்த விஷயத்திலே, நம்முடைய உள்ளத்திலே அந்த ஷிர்க் ஏற்பட்டு விடுது என்று சொன்னால், இணை கற்பித்தல் ஏற்பட்டு விடுது சொன்னால், அல்லாஹுடைய நிகராக வேறு ஒரு சக்தி இருக்கிறது என்று அந்த தோற்றம் நமக்கு ஏற்பட்டு விட்டது சொன்னால் நம்முடைய அமல்கள் அத்துணையும் பாழாகிவிடும். இதைத்தான் ஏராளமான நபிமார்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். ஒவ்வொரு இறை தூதரும் அடிப்படையாக இதைத்தான் நமக்கு, மக்களுக்கு போதனை செய்கிறார்கள். எந்த அளவுக்கு அல்லாஹ் சொல்லுகின்றார், லா இன் அஷ்ரக்த லா யஹ்பதன் அமலுக்க, நபியே ரசூலுல்லாஹை பார்த்து அல்லாஹ் சொல்லுகின்றான், நீங்கள் இணை கற்பித்தாலும் உன்னுடைய அமல்கள் அழிந்துவிடும். அல்லாஹுடைய தூதருக்கு எச்சரிக்கை செய்கிறான் அல்லாஹ், நீங்கள் இணை கற்பித்தாலும் உங்களுடைய எல்லா நல்ல அமல்களும் அழிந்து போய்விடும் என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்கின்றான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. எந்த அளவுக்கு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சம்பவத்தை நாம பார்க்கலாம். யாக்கூப் நபி அவர்கள் தங்களுடைய மரண நேரத்துல மரண படுக்கையில இருக்கக்கூடிய நேரத்துல தன்னுடைய பிள்ளைகள், பேர பிள்ளைகள் எல்லாரையும், குடும்பத்தார் அனைவரையும் அழைத்து யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு என்ன கேட்டாங்க? மக்களுக்கு, தன்னுடைய பிள்ளைகளுக்கு, இன்னைக்கு நாம எவ்வளவு வசியத்து செய்யறோம் பிள்ளைகளுக்காக, எவ்வளவு விஷயங்கள், பிள்ளைகளை படிக்கணும், அந்த பிள்ளைக்கு இதை கொடுங்க, அதை கொடுங்க, அதை பார்த்து கொள்ளுங்க, என்னுடைய சொத்துல இவ்வளவு பங்கு கொடுங்க என்று நாம மரண நேரத்துல நம்முடைய பிள்ளைகளுக்கு வசியத்து செய்வோம், அதை கொடுக்க சொல்லுவோம். ஆனால் அடிப்படையில, இஸ்லாத்தினுடைய அடிப்படையை யாக்கூப் நபி அவர்கள் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறார்கள். அம் குந்தும் ஷுஹதாக இது ஹலர் யாக்கூபுல் மௌத், யாக்கூபுக்கு மரணம் வந்த போது நீங்கள் அங்க இருந்தீர்களா? அல்லாஹ் கேட்கிறான். அந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டார், நாபுது இலாஹக்க, நீங்கள் யாரை வணங்குவீர்கள்? எனக்கு பிறகு நீங்கள் யாரை வணங்குவீர்கள், யாரை பின்பற்றுவீர்கள் என்று யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க. அந்த பிள்ளைகள் எல்லாரும் சொன்னார்கள், நாபுது இலாஹக்க, நீங்கள் யாரை வணங்கினீர்களோ, உங்களுடைய தந்தை யாரை வணங்கினாரோ, இப்ராஹிம், இஸ்ஹாக், இஸ்மாயில் யாரை வணங்கினாரோ அந்த ஒரு இறைவனை நாங்கள் வணங்குவோம். ஒரு இறைவன் என்று சொன்னால்
இந்த ஏகத்துவத்தின் அடிப்படையில் அல்லாஹுடைய பண்புகளை புரிந்து நடந்து கொண்டு அந்த ஒரு இறைவனை, அந்த வல்லமை பெற்ற ஒரு இறைவனை நாம் வணங்க வேண்டும். அல்லாஹுடைய ஆற்றல் என்ன, அல்லாஹுடைய பண்பு என்ன, அல்லாஹ் எப்படிப்பட்டவன் என்ற குணநலன்களை புரிந்து அப்பேற்பட்ட இறைவனை, ஏக இறைவனாகிய ஒருவனை நாம் வணங்க வேண்டும் என்பதை அடிப்படையாக இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுகின்றார். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம், லுக்மான் நபி அவர்கள், லுக்மானை பற்றி அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லும் பொழுது ஏராளமான விஷயங்களை சொல்றான். லுக்மான் எப்படி தன்னுடைய மகனுக்கு போதனை செய்தார், அந்த போதனையில ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை லுக்மான் அவர்கள் சொல்கிறார்கள். யா புனைய லா துஷ்ரிக் பில்லா, நீங்கள் என்னுடைய அருமை மகனை, என்னுடைய பிள்ளையை, யாக்கூப் லுக்மான் அவர்கள் தன்னுடைய பிள்ளைக்கு சொல்றாங்க, நீங்க என்னுடைய பிள்ளைய அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து விடாதே, இன்ன ஷிர்க லதுல்முன் அலீம், இது மகத்தான அநியாயம், அதுதான் மகத்தான அநியாயம். உன்னை படைத்து உனக்கு எல்லா விதமான வசதி வாய்ப்பை இந்த உலகத்திலே செய்திருக்கக்கூடிய இறைவன், அப்படிப்பட்ட இறைவனுக்கு நீ துரோகம் செஞ்சிடாத, இது ஒரு மகத்தான அநியாயம் என்று லுக்மான் அவர்கள் தன்னுடைய பிள்ளைக்கு போதனை செய்ததை சொல்லி காட்டுகிறார்கள். இந்த அளவுக்கு அல்லாஹ் தன்னுடைய விதியில ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அல்லாஹ் சொல்லுவதாக நபிகள் நாயகம் சொல்றாங்க, யார் தனக்கு இணை கற்பித்து விட்டாரோ அவர்களுக்கு சொர்க்கத்தை அல்லாஹ் தடை செய்து விட்டான், ஹராமாக்கி விட்டான். அப்ப இணை கற்பித்தல் என்பது மிக மிக மோசமான, நம்முடைய அமல்களை பாழாக்கக்கூடிய ஒரு காரியம். அப்போ அந்த மிகப்பெரிய பாவத்திலிருந்து நாம் விலகி நம்முடைய உள்ளம் சார்ந்த அந்த விஷயத்திலிருந்து தூய்மை அடையக்கூடியவராக, தெளிவுபடக்கூடியவர்களாக நாம் அனைவரும் இருக்க வேண்டும். அப்ப இஸ்லாத்தினுடைய அடிப்படையை புரிந்து கொண்ட நாம் நம்முடைய அமல்களை இன்னும் மேலோங்கும் வகையில, இன்னும் அல்லாஹுடைய சந்திப்பை எதிர்பார்த்து இருக்கக்கூடிய நேரத்துல இன்னும் ஏராளமான அமல்களை அடிப்படையாக நாம செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். நாம நோன்பு நோக்கிறோம். நோன்பு நோக்கக்கூடிய நாம் நம்முடைய அன்றாடம் 5 நேரம் தொழக்கூடியவர்களாக இருக்கிறோம். நோன்பாளிகளாக இருக்கக்கூடிய நாம் சாதாரணமாக அந்த தொழுகை என்பது நோன்பாளியோடு சேர்ந்து விடுகிறது. தொழுகை எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது, அமல்களில் மிக மிக சிறப்புக்குரியதை அல்லாஹுடைய தூதரவர்கள் சொல்லும் பொழுது தொழுகையைத்தான் சொல்கிறார்கள். நாளை மறுமை நாளிலே உங்களுக்கு எழுப்பப்படும் பொழுது, மறுமையில் அந்த ஏகத்துவவாதி யாரிடத்துல ஏகத்துவம் இருக்கிறதோ அந்த இணைவிப்பு இல்லாமல் மரணித்தவர்களுக்கு கேட்கப்படக்கூடிய முதல் கேள்வி தொழுகை பற்றித்தான். அந்த தொழுகை நமக்கு வெற்றி பெற்று விட்டது என்று சொன்னால், தொழுகையில் நாம தேர்ச்சி அடைந்து விட்டோம் என்று சொன்னால், மற்ற கேள்விகள் எல்லாம் ரொம்ப லேசானதாக இருக்கும். அப்ப தொழுகை ஒருவனிடத்துல இருப்பது என்பது மிக மிக அடிப்படையான ஒன்று, அமல்களிலே மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று. எந்த அளவுக்கு என்று சொன்னால், அல்லாஹுடைய தூதர் அவர்களுக்கு அந்த தொழுகையினுடைய முக்கியத்துவத்தை ரசூலுல்லாஹ் அவர்கள் சொல்லும் பொழுது, நீங்கள் சஹாபாக்களுக்கு மத்தியில ரசூலுல்லாஹ் அமர்ந்திருக்கும் போது ஒரு இரவுல சொல்றாங்க, அந்த நிலவை நீங்க பாக்குறீங்க, முழு நிலவு இருக்குது, முழு நிலவு பௌர்ணமி நிலவன்று அந்த முழு நிலவை காண்பித்து ரசூலுல்லாஹ் அவர்கள் கேட்கிறாங்க, இந்த முழு நிலவை உங்களால பார்க்க முடியுதா, உங்களால எல்லாராலும் பார்க்க முடியுதான்னு கேட்கிறாங்க. அப்போ ஒரு சபையில ஒரு கூட்டத்தில் இருக்கும் பொழுது ஒரு உயரமான ஒரு இடத்துல ஒருத்தர் இருக்கும்போது நமக்கு தெளிவா தெரியும். அதை காண்பிச்சு கேட்கிறாங்க, இந்த நிலவு நீங்க பாக்குறதுக்கு ரொம்ப சிரமப்படுவீங்களா, இன்னக்கும் தரவுன ரப்பக்கும் கமா தரவுன ஹாதல் பதில், இந்த முழு நிலவை நீங்கள் பார்ப்பது போன்று உங்கள் இறைவனை நீங்கள் மறுமையில் காண்பீர்கள். அதையும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நாளை மறுமையில உங்கள் இறைவனை இப்படி தெளிவா பார்ப்பீங்க, எல்லோரும் பார்ப்பீங்க. அப்படி நீங்கள் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அதையும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எப்படி நீங்க பார்க்கணும்னு சொன்னா, சல்லு கபுலல் துலூஇ ஷம்ஸ், சூரியன் உதிப்பதற்கு முன்னால் தொழுது வாருங்கள், கபுலல் குயூப், சூரியன் மறைவதற்கு முன்னால் தொழுது வாருங்கள். அப்போ 2 தொழுகையை முக்கியத்துவம் வாய்ந்ததாக ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஒரு தொழுகை சூரியன் உதிப்பதற்கு முன்னால் ஃபஜ்ர் நேர தொழுகையை சொல்கிறார்கள். இன்னொரு தொழுகை, அதை இன்னொரு செய்தியில சொல்லும் பொழுது நடுத்தொழுகையை பேணிக் கொள்ளுங்கள் அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதரர்கள் நமக்கு வழிகாட்டுகிறாங்க. சூரியன் மறைவதற்கு முன்னால் தொழக்கூடிய அசர் தொழுகை. அப்போ இந்த 2 தொழுகை என்பது மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. நம்முடைய அன்றாட வாழ்க்கையில நாம ஏராளமான காரணங்களை சொல்லலாம். நம்முடைய தொழுகையை விடுவதற்கு எண்ணற்ற காரணங்களை சொல்லலாம். வேலை இருந்தது, பயணத்துல இருந்தேன், மறந்து விட்டேன் என்று. ஆனால் தொழுகைக்கு எந்த இடத்திலேயுமே
ரசூல்லா அவர்கள் நமக்கு இடம் கொடுக்கவே இல்லை. தொழுகை விடுவதற்கு அனுமதியே இல்லை. எந்த அளவுக்கு சொன்னா, ஒருத்தருக்கு நோய்வாய்ப்பட்டிருந்தால் அவர் என்ன செய்யலாம்? அமர்ந்த நிலையே தொழலாம். தண்ணியை தொட முடியலையா, தயமம் செய்து தொழலாம். இன்னும் பயணத்தில் இருந்தால் தன்னுடைய தொழுகையை குறைத்து கொண்டு கசர் செய்து கொண்டு தொழலாம். இப்படி ஏராளமான சலுகைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப அந்த சலுகைகளை பயன்படுத்தியாவது நாம தொழுகையை நிறைவேற்றக்கூடியவர்களா இருக்கணும். தொழுகை என்பது இஸ்லாத்தினுடைய மிக மிக அடிப்படையில் ஒன்று. முஸ்லிமுக்கும் இறை மறுப்பாளர்களுக்கும் உள்ள வித்தியாசம் தொழுகை என்று சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, காஃபிருக்கும் முஸ்லிமுக்கும் வித்தியாசமே தொழுகை தான். அப்ப நாம நம்முடைய இந்த 30 நாட்கள் நாம் நோன்பு நோற்றக்கூடிய அந்த நேரத்துல எப்படி விடாமல் நம்முடைய தொழுகையை பின்பற்றி நடந்தோமோ அதனுடைய தொடர்ச்சியாக மற்ற நாட்கள் இருக்க வேண்டும். அந்த தொழுகையினுடைய அந்த தொடர்பு ஒவ்வொரு முஸ்லிமுக்குமே இருக்கணும். இதுதான் அடிப்படையாக இருக்கிறது. அப்ப இந்த தொழுகை நாம் பேணி நடக்கக்கூடியவர்களா இருக்க வேண்டும். தொழுகையில் ஏற்படக்கூடிய ஏராளமான நன்மைகளை பற்றி நமக்கு தெரியும். ஒருவர் தொழுகைக்காக அமர்ந்திருக்கும் பொழுது, தொழுகை எதிர்பார்த்து இருக்கும் பொழுது அவர் தொழுததாகவே கணக்கிடப்படுவார். ஒருவர் ஒழு செஞ்சுட்டு தொழுகைக்காக வராரு, பள்ளிவாசலுக்குள்ள வந்த உடனே தொழுகைக்காக அமர்ந்திருக்கிறார். அமர்ந்திருக்கக்கூடிய நேரத்துல ஒரு 10 நிமிடம் 15 நிமிடம் தொழுகைக்காக அமர்ந்திருக்கிறார் என்று சொன்னால் அவர் தொழுததாகவே கணக்கு. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்றாங்க. அப்ப இந்த அளவுக்கு தொழுகைக்கு ஏராளமான சிறப்புகள் நமக்கு இருக்கு. அப்போ ஒருவரிடத்துல இந்த தொழுகை என்ற பண்பு வந்து விட்டது என்று சொன்னால் தொழுகையோடு சேர்ந்து நோன்பு வந்துவிடும். எல்லா தொழாதவர்கள் கூட நோன்பு வைப்பாங்க. ஆனா தொழுகையாளி எல்லாருமே கண்டிப்பா நோன்பு வச்சுக்குவாங்க. அப்போ ஒருவர் தொழுகை வந்து விட்டு சொன்னால் தொழுகையோடு சேர்ந்து நோன்பு வந்துவிடும். நோன்போடு சேர்ந்து தான தர்மம் செய்யக்கூடிய அந்த சிந்தனை வந்துவிடும். கொடுக்க வேண்டும் என்ற பக்குவம் வந்துவிடும். தொழுகையில் ஏற்படக்கூடிய அந்த அருகில் இருக்கக்கூடிய சகோதரோடு இருக்கக்கூடிய சகோதரத்துவம் வந்துவிடும். தீண்டாமை என்ற அந்த பண்பிலிருந்து விடுபட்டு மக்களை மக்களோடு சந்திக்க வேண்டும், மக்களை மக்களோடு அணுக வேண்டும், பழக வேண்டும் என்ற சகோதரத்துவம் வந்துவிடும். இந்த தொழுகை என்ற பண்பு ஒரு இஸ்லாமியனை ஒரு அழகான முறையிலே வடிவமைக்கக்கூடியதாக, இஸ்லாத்தினுடைய அடிப்படையை புரிந்து நடக்கக்கூடியவனாக மாறக்கூடிய நிலை ஏற்பட்டுவிடும் இந்த தொழுகையினால். அப்ப இந்த தொழுகையை நாம் அன்றாடம் சரிவர நேரத்தோடு அதை நிறைவேற்றக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அது எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் சரி அதை சரிவர பின்பற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அந்த பாக்கியத்தை வல்ல இறைவன் நம் அனைவர்களுக்கும் தந்தர்பானாக என்று கூறி இந்த முதல் உரையை நிறைவு செய்கிறேன். கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வுடைய புனிதமிக்க இந்த ரமலான் மாதத்திலே நோன்பு நோற்றவர்களாக நாம் இங்கே இருந்திருக்கிறோம். நம்முடைய அமல்களை பொறுத்தவரை நாளை மறுமையில் வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கத்திலே நாம் செய்யக்கூடிய அமல்களிலே சிறியது பெரியது என்று இல்லாமல் அனைத்து விதமான அமல்களுக்குமே நாம் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எந்த அளவுக்குன்னு சொன்னால் ரசூல்லா அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், நீங்கள் சிறியது என்று பார்க்காமல் ஒரு துவாவை கற்றுக் கொடுக்கிறார்கள். இந்த துவாவை நீங்கள் செய்யும் பொழுது உங்களுடைய பாவங்கள் கடல் நுரையளவு இருந்தாலும் அது மன்னிக்கப்படும். அப்படிப்பட்ட துவாவை அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்லி தருகிறார்கள். அப்ப நம்முடைய அன்றாட வாழ்க்கையில ஏராளமான காரியங்கள் நாம் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். தெரிந்தோ தெரியாமலே பல பாவ காரியங்களிலே நாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். அந்த பாவங்களுக்கெல்லாம் பரிகாரமாக நாம் சிறிய சிறிய அமல்கள் மூலமாக அந்த பாவங்களை நாம கரைக்கிறதுக்கு முயற்சி செய்ய வேண்டும். தொழுகை முடிந்த உடனே நாம் செய்யக்கூடிய அந்த திக்ருகள், சுபஹானல்லாஹ் என்று 33 முறை, அல்ஹம்துலில்லாஹ் 33 முறை, அல்லாஹ் அக்பர் என்று 33 முறை கூற வேண்டும் என்ற இந்த சின்ன சின்ன அமல்களோடு சேர்த்து ஏராளமான செய்திகளை ரசூல்லா நமக்கு சொல்றாங்க. அதுல ஒரு குறிப்பா ஒன்று சொல்லும் பொழுது சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அதீம் என்ற இந்த துவாவை ரசூல்லா சொல்றாங்க. அப்ப இந்த பிரார்த்தனையை நீங்க செய்வதன் மூலமாக உங்க பாவம் கடல் நுரையளவு இருந்தாலும் மீசானுடைய தராசையை உயர்த்தக்கூடியது. அப்ப இந்த ஒரு வார்த்தை, சின்ன வார்த்தை, நாவுக்கு எளிமையானது, மீசான் தராசை ரொம்ப கனமாக உயர்த்தக்கூடியது. அப்ப இப்படி நாம தேடி தேடி நம்முடைய செயல்களை மாற்றி அமைக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கணும். நம்முடைய அன்றாடம் செய்யக்கூடிய எல்லா விதமான காரியங்களோடு சேர்த்து இந்த காரியங்களையும்
செய்யணும். அதற்கு ஒரு உதாரணமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு ஒரு செய்தி, ஒரு சம்பவத்தை நம்ம நினைவுபடுத்தலாம். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தான தர்மங்கள் செய்யுங்கள் என்று சொல்லும் பொழுது சஹாபாக்கள், செல்வந்தர்களா இருக்கக்கூடிய சஹாபாக்கள் என்ன செய்யறாங்க? தான தர்மங்கள் செய்யறாங்க, மக்களுக்கு அள்ளி கொடுக்குறாங்க. அப்ப இதை பார்த்துட்டு ஏழை சஹாபாக்கள், நம்மளால முடியலையே, அப்ப காசு செல்வம் இருக்கக்கூடியவர்கள் கொடுப்பாங்க, அப்ப செல்வம் இல்லாதவர்களால அதை கொடுக்க முடியாது, அவர்களால் முடிந்துதான் செய்ய முடியும். அப்ப அவர்கள் நன்மையை அதிகம் சம்பாதிக்கிறாங்களே அப்படின்னு ஒரு ஒரு பொறாமை. செல்வத்தை கொடுக்கறதுனால பார்த்து பொறாமப்படலாம், அது தப்பு இல்லை. ஒருத்தர்கிட்ட காசு பணம் இருக்கு, அள்ளி கொடுக்குறாரு, நம்மளால முடியலையே என்று நினைப்பது தப்பு கிடையாது. அதை ரசூல்லா கிட்ட சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் இந்த சுப்ஹானல்லாஹ் என்ற திக்ரை தான் சொல்லி கொடுக்குறாங்க. தொழுது முடிச்சதை நீங்க சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர் என்று 33 முறை சொல்லுங்க. இதை சொல்றதுனால அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அந்த நன்மையை நீங்க அடைஞ்சிருவீங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த எண்ணம் தான், நாம கொடுக்கணும், நம்மளால கொடுக்க முடியல. இன்னமல் ஆமாலு பின்னியா, செயல்கள் அனைத்தும் எண்ணங்களை பொறுத்துதான். அப்ப நம்மளால கொடுக்க முடியல என்ற காரணத்தினால இந்த திக்ரை செய்யுங்கள், இதனால் அவங்க கொடுக்கறத விட நீங்க நன்மை அடைஞ்சிருவீங்கன்னு சொல்லும் பொழுது சஹாபாக்கள் என்ன செய்யறாங்க? உடனே அதை பின்பற்றுறாங்க. அதை பின்பற்றக்கூடிய நேரத்துல பணக்கார சஹாபாக்கள், செல்வந்தர்கள் என்ன செய்யறாங்க? அதை பார்த்துட்டு தாங்களும் அதை பின்பற்றணும்னு ஆசைப்பட்டு என்ன செய்யறாங்க? அதை பின்பற்றுகிறார்கள். அப்ப இப்படி போட்டி போட்டுக்கொண்டு நன்மையை கொள்ளடிக்கக்கூடியவர்களா இருக்கிறாங்க. அப்ப இது போன்ற சிறு சிறு அமல்களை நாம் தொடர்ச்சியாக செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதை தொடர்ந்து ரமலானை தொடர்ந்து வரக்கூடிய அந்த 6 நோன்பையும் நாம் நோக்கக்கூடியவர்களா இருக்கும். ரமலானை தொடர்ந்து வரக்கூடிய அந்த ஷவ்வால் மாதத்திலே 6 நோன்பு நோக்கும் பொழுது காலமெல்லாம் நோன்பு நோற்ற நன்மையை அடைவார்கள். அப்ப ரமலான்ல 1 மாத நன்மை நமக்கு கிடைப்பது போல ஷவ்வால் மாதத்தின் 6 நோன்பு என்பது தொடர்ச்சியாக இல்லை, 6 அந்த மாதம் முழுவதும் ஏதேனும் ஒரு 6 நாட்களை நாம் தேர்வு செய்து நோன்பு நோக்கலாம். அந்த அடிப்படையில நம்முடைய அமல்களை நம்முடைய இஸ்லாம் காட்டி தந்த வழிமுறைப்படி செய்து நாளை மறுமையிலே வெற்றி பெறக்கூடிய கூட்டத்திலே வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் சேர்ப்பான என்று கூறிய வாய்தான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.